வணக்கம். நீரிழிவு நோய் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நம்ம மனசுல வர்றது என்ன? இன்சுலின், பிளட் டெஸ்ட், அப்புறம் மருந்து மாத்திரைகள். இது நவீன மருத்துவத்தோட பார்வை. ஆனா இதே நோய ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி முற்றிலும் வேற ஒரு கோணத்துல பார்த்த ஒரு மருத்துவ முறை இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, அந்த பழங்கால ஞானத்தையும் நவீன அறிவியலையும் ஒன்னா சேர்த்து பார்க்க போற இந்த சுவாரஸ்யமான பயணத்தை நாம இப்போ தொடங்கலாம். தாங்கவே முடியாத தாகம், அடக்கவே முடியாத பசி, நிக்கமா போயிட்டே இருக்கிற சிறுநீர், இந்த மூணும் ஒன்னா சேரும்போது அது வெறும் உடம்புல ஏற்படுற பிரச்சனை மட்டும் இல்ல, அது ஒரு காலங்காலமா மனுஷங்களை குழப்பிக்கிட்டு வர ஒரு பெரிய மருத்துவ மர்மம். இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் தான் என்ன? மருத்துவ உலகத்துல இத ரொம்ப சிம்பிளா 3 அதிகங்கள் அப்படின்னு சொல்வாங்க. இதுதான் நம்மளோட இந்த தேடலோட ஆரம்ப புள்ளி. இந்த 3 அறிகுறிகளுக்கும் நவீன மருத்துவம் என்ன காரணம் சொல்லுது, அதே சமயம் பழங்கால மருத்துவம் என்ன காரணம் சொல்லுதுன்னு ஒப்பிட்டு பார்க்கலாமா? முதல்ல நமக்கு நல்ல பரிச்சயமான நவீன மருத்துவ பார்வைக்குள்ள போவோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானம் இந்த மர்மத்தை எப்படி விளக்குதுன்னு பாப்போம். நவீன மருத்துவம் இந்த நிலைக்கு வச்சிருக்கிற பேரு டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உடம்புல இன்சுலின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அதுதான் நம்ம சாப்பாட்டுல இருக்கிற சர்க்கரைய உடம்பு செல்களுக்குள்ள போக வைக்கிற ஒரு சாவி மாதிரி வேலை செய்யுது. ஒருவேளை அந்த சாவி சரியா வேலை செய்யலன்னா என்ன ஆகும்? ரத்தத்துல சக்கரை அளவு அதிகமாகிடும். இதுதான் அடிப்படையான பிரச்சனை. இதுல பல வகைகள் இருந்தாலும் 2 வகை தான் ரொம்ப முக்கியம். டைப் 1ல உடம்புல இன்சுலினே சுரக்காது. ஆனா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 100ல 90 பேருக்கு இருக்கிற பிரச்சனை டைப் 2 தான். இதுல என்ன நடக்குதுன்னா, இன்சுலின் சுரந்தாலும் நம்ம உடம்பு அதை சரியா பயன்படுத்திக்காது. இங்கதான் நம்ம கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட் வருது. நம்ம இப்ப பாக்குற இதே அறிகுறிகளை, இதே பிரச்சனைய ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு முற்றிலும் வித்தியாசமான மருத்துவ முறை அலசி ஆராய்ஞ்சிருக்கு. அவங்க அதுக்கு வச்ச பேரு சியாவோகே. இப்போ வாங்க, நாம எல்லாரும் ஒரு நேர பயணம் செஞ்சு பழங்கால சீன மருத்துவ உலகத்துக்குள்ள போவோம். அவங்களோட பார்வையில இந்த நோய் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வெறும் கணையத்திலேயோ இல்ல இன்சுலின்லயோ மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்ல, இது நம்ம உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த நீர் சமநிலையில ஏற்படுற ஒரு பெரிய கோளாறு. சியாவ் கே அப்படிங்கிற வார்த்தைக்கே அர்த்தமே தேந்து தாகம் எடுப்பதுதான். அந்த பேர்லயே நோயோட முழு தன்மையும் அடங்கியிருக்கு பாருங்க. அவங்க தத்துவப்படி நம்ம உடம்பு ஒரு இன்ஜின் மாதிரி. அதுக்கு குளிர்ச்சி தரதுக்கு இன் அப்படிங்கிற ஒரு கூலண்ட் இருக்கு, சூடு தந்து இயக்குறதுக்கு யாங் அப்படிங்கிற எரிபொருள் இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த இன்னுங்கிற கூலண்ட் குறைஞ்சு போனா என்னாகும்? இன்ஜின் ஓவரா சூடாகி உள்ள இருக்கிற திரவம் எல்லாம் வத்தி போயிடும் இல்லையா? கிட்டத்தட்ட அதேதான் இங்கேயும் நடக்குது. சரி, அந்த கூலண்ட் ஏன் குறையுது? அவங்க சொல்ற காரணங்களை கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அது இன்னைக்கு நம்ம பேசுற அதே விஷயங்கள் தான். தப்பான சாப்பாட்டு பழக்கம், அதிகமான மன அழுத்தம், ஓயாத உழைப்பு. இது எல்லாமே நம்ம உடம்போட குளிர்ச்சி சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு இந்த சமநிலை இன்மைக்கு வழிவகுக்குது. இப்ப வாங்க, ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். நாம இப்போ இந்த 2 உலகத்தையும் ஒன்னா இணைக்க போறோம். நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த 3 அறிகுறிகளுக்கும் இந்த சீன மருத்துவ முறை எவ்வளவு அழகா, எவ்வளவு ஆழமா விளக்கம் கொடுக்குதுன்னு பாருங்க. இங்கதான் அசலான மேஜிக்கே இருக்கு. முதல் அறிகுறி, தாங்க முடியாத தாகம். இது அவங்க மேல் தேய்மானம்னு சொல்றாங்க. அவங்க பார்வையில நம்ம நுரையீரல் ஒரு ஸ்ப்ரேயர் மாதிரி உடம்பு முழுக்க ஈரப்பதத்தை ஒரு மூடு பனி போல பரப்பிக்கிட்டே இருக்கு. அந்த நுரையீரல்ல சூடேறிட்ட என்ன ஆகும்? அந்த மூடு பனி மொத்தமும் ஆவியாகி தணிக்கவே முடியாத தாகம் ஏற்படுது. 2வது அறிகுறி, அடக்க முடியாத பசி. இத நடு தேய்மானம்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் நம்ம வயித்துல அதிகமா எரியிற நெருப்பு. யோசிச்சு பாருங்க, அடுப்பு ரொம்ப வேகமா எரிஞ்சா போட்ட விறகு பத்தவே பத்தாது இல்லையா? அதே கணக்குதான். இந்த வயிற்று நெருப்பு சாப்பாட்டை வேகமா எரிச்சிடுறதால சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிடுது. 3வது அறிகுறி, அதிகமா சிறுநீர் போறது. இது கீழ்த்தேய்மானம். சீன மருத்துவத்துல நம்ம சிறுநீரகங்கள் ஒரு அணைக்கட்டு மாதிரி வேலை செய்யுது. உடம்புக்கு தேவையான தண்ணீரை தடுத்து வச்சு தேவையில்லாததை மட்டும் வெளியேற்றும். ஒருவேளை அந்த அணைக்கட்டே பலவீனமாகிடுச்சுன்னா என்னாகும்? தண்ணீரை தடுத்து நிறுத்த முடியாம எல்லாம் வெளியேறிடும். அதுதான் இங்க நடக்குது. பாத்தீங்களா, உங்க பார்வை எவ்ளோ ஒரு முழுமையான பார்வையா இருக்குன்னு? அவங்க இத நம்ம உடம்போட நீர்வழி பாதைன்னு சொல்ற 3 வெப்ப மண்டலங்கள்ல ஏற்படுற கோளாறா பாக்குறாங்க. மேல இருக்கிற ஸ்ப்ரேயர், நடுவுல இருக்கிற அடுப்பு, கீழே இருக்கிற வடிகால், இந்த 3மே பாதிக்கப்படும் பொழுதுதான் அந்த 3 அறிகுறிகளும் ஒன்னா சேர்ந்து வருது. சரி, இதெல்லாம் கேட்க தியரிட்டிக்கலா நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில,
அதாவது ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுலயும் சரி, அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதுலயும் சரி, இந்த 2 பார்வைகளும் எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமா? இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்துல கொஞ்சம் பாருங்க. நவீன மருத்துவம் நம்பர்களை நம்புது. அதாவது ரத்தத்துல சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்குன்னு துல்லியமா சொல்லுது. ஆனா சீன மருத்துவம் நாடி பிடிச்சு பார்த்து, நாக்க பரிசோதிச்சு, உடம்பு சொல்ற முழு கதையும் கேட்டு பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்குது. சிகிச்சை முறைகளும் அப்படிதான். இது 2ம் எதிரிகள் கிடையாது. சொல்லப்போனா ஒரு சூப்பர் டீம் மாதிரி. நவீன மருத்துவ மாத்திரைகள் மூலமா ரத்த சர்க்கரை அளவா உடனடியா கட்டுக்குள்ள கொண்டு வருது. அதே சமயம் சீன மருத்துவம் உடலோட பலவீனத்தை சரி செஞ்சு அந்த பிரச்சனை திரும்ப வராம இருக்க உடம்ப பலப்படுத்துது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. யுஎஷி அப்படின்னு ஒரு அக்யூபங்க்சர் புள்ளி இருக்கு. இது கணையத்தோட செயல்பாட்டை தூண்டி இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்த ஆயிரக்கணக்கான வருஷமா பயன்படுத்தப்பட்டு வருது. இது நம்ம உடலோட ஆற்றல் பாதைகளை நேரடியா சரி செய்யற ஒரு முறை. உணவு விஷயத்திலயும் அவங்களோட பார்வை ரொம்ப வித்தியாசமானது. இது வெறும் கேலரி கணக்கு பாக்கறதில்ல. எந்த உணவு நம்ம உடம்போட செரிமான நெருப்ப சரியா எரிய வைக்கும், எது உடம்புக்கு உண்மையான சக்தியை கொடுக்கும்னு பார்த்து சாப்பிட சொல்ற ஒரு தத்துவம் அது. அப்போ எது சிறந்த வழி? நவீன மருத்துவமா இல்லை பாரம்பரிய மருத்துவமா? ஒருவேளை உண்மையான ஆரோக்கியத்துக்கான பாதை இந்த 2 வழிகளையும் இணைக்கிற ஒரு பாலத்துல தான் இருக்குமோ? நவீன அறிவியலோட துல்லியமும் பாரம்பரிய ஞானத்தோட முழுமையான பார்வையும் ஒன்னா சேரும்போது ஒரு புது மருத்துவ உலகமே உருவாக வாய்ப்பு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?